நான் சரவணன் சுந்தரமூர்த்தி. இந்த ரோபோசெஃப்ன்ற ப்ராடக்டோட கம்பெனியோட நிறுவனர். இந்த ரோபோசெஃப்ன்ற ஒரு ப்ராடக்ட் உலகத்திலேயே முதல் முறையாக லான்ச் பண்ணப்பட்ட ஃபுல்லி ஆட்டோமேட்டட் ரொபோட்டிக் கிச்சன். இதனால் 600 வகையான பல ரெசிபீஸை சமைக்க முடியும். எந்த ஒரு செஃப்போட உதவி இல்லாமல், எந்த ஒரு மேனுவல் எஃபர்ட் இல்லாமல், வெறும் இன்க்ரீடியன்ஸ் மசாலாஸ் மட்டும் நீங்கள் அந்த ஹாப்பர்ஸில் போட்டுட்டிங்கன்னா எங்களோட மிஷின் நீங்கள் மொபைல் ஆப்பில் என்ன ரெசிபி சூஸ் பண்ணுறீங்களோ அதை சமைக்க ஆரம்பிச்சிடும். இது ரொம்ப மிக முக்கியமான ஒரு அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, ஹைஜீனிக்கான டேஸ்டியான ஃபுட்டு ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக ஒவ்வொரு தடவையும் தரும். ஸோ அதனால் இது நாங்கள் ரெஸ்டாரண்ட்ஸ்க்கும் ஒரு வெர்ஷன் லான்ச் பண்ணியிருக்கோம், கமர்ஷியல் வெர்ஷன். வீட்டு யூஸ்க்காகவும் ரோபோசெஃப் மினின்றதும் லான்ச் பண்ணியிருக்கோம். இது இந்தியாவிலே முதல் முறைன்னு சொல்கிறத விட உலகத்திலே முதல் முறை. எதனாலனா இதை ஃபுல்லி ஆட்டோமேட்டட் ரொபோட்டிக் கிச்சன்றதை பண்ணியிருக்கோம். இது ஒரு 6 வருஷத்தோட ரிசர்ச்சோட வெளிப்பாடு. இது லைக் நீங்கள் போட வேண்டிய விஷயங்கள் எல்லாமே, காய்கறியை மட்டும் அந்த ஹாப்பர்ஸில் போட்டால் போதும், மசாலாவை மட்டும் அந்த ஹாப்பர்ஸில் போட்டால் போதும். மொபைல் ஆப் ஓப்பன் பண்ணி சிக்கன் பிரியாணி வேணுமா, இல்லை மஷ்ரூம் பிரியாணி வேணுமா, இல்லை சாம்பார் வேணுமா, ரசம் வேணுமா, இந்த மாதிரி 600 வகையான ரெசிபீஸ் எல்லாமே சாஃப்ட்வேரில் நாங்கள் ப்ரோக்ராம் பண்ணி வச்சுட்டோம். இது எல்லாமே 80 வகையான டிஃப்ரெண்ட் இந்தியாவில் இருக்கிற பல செஃப்ஸோட உட்காந்து அவங்களோட ஸ்பெஷல் ரெசிபீஸை கூட உட்காந்து என்னோடய டீம் எடுத்து அதை சாஃப்ட்வேரில் ப்ரோக்ராம் பண்ணிட்டோம். அதனால் அவங்களோட கைப்பக்குவம் என்னவாக இருந்ததோ அதே கைப்பக்குவம் அதே டேஸ்ட்டோட எப்போவுமே கன்சிஸ்டண்ட்டாக, ஒருத்தருக்குனாலும் அதே டேஸ்ட் வரும், 100 பேருக்குனாலும் அதே டேஸ்ட் வரும், 1000 பேருக்குனாலும் அதே டேஸ்ட் வருங்க. இது நான் என்னோட பேக்ரவுண்ட் கடந்த ஒரு 12 வருஷமாக நான் டெக்னாலஜி கன்சல்டிங்கில் இருக்கேன். பல நாடுகள் ட்ராவல் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் நம்ம இவ்வளோ டெக்னாலஜியை நம்ம ஒரு கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கும் என்டர்பிரைஸ் நிறுவனங்களுக்கும் மட்டுமே நம்மளோட பயன் போய் சேருது. நம்மளால் எப்படி இந்த டெக்னாலஜியை நம்ம வீட்டு உபயோகத்துக்கு எப்படி நம்மளால் கொண்டு வர முடியும், நம்ம வீட்டு மக்களுக்கு எப்படி கொண்டு வர முடியுன்ற ஒரு விஷயத்தில் தான் துவங்குச்சு. ரொம்ப இனிஷியல் டேஸில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. லைக் ஏன்னா இந்த டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் ரொபோட்டிக்ஸ் நாலேஜ் வேணும், எலக்ட்ரானிக்ஸ் நாலேஜ் வேணும், மெக்கானிக்கல் நாலேஜ் வேணும், டிசைன் நாலேஜ் வேணும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் நாலேஜ் வேணும். இது எல்லாமே திரட்டி ஒரு பெரிய கலவையாக தான் நாங்கள் இந்த ப்ராடக்டை பார்க்குறோம். இது 2 வெர்ஷன் வச்சுருக்கோம். ஒன்று கமர்ஷியல் வெர்ஷன், அதோட இன்டென்ஷன் ஹோட்டல்களுக்காக. அது 1000 பேருக்கு சமைக்கும். எந்த ஒரு மேனுவல் எஃபர்ட்டுமே இல்லாமல் அந்த ரோபோட்டிக் கிச்சன் 1000 பேருக்கு சமைக்கும். அது ரோபோசெஃப் கமர்ஷியல் வெர்ஷன்னு சொல்கிறோம். இன்னொரு வெர்ஷன் சமீபமாக நாங்கள் இப்போ லான்ச் பண்ணியிருக்கோம். அது பேர் ரோபோசெஃப் மினி. அதே 600 ரெசிபி நீங்கள் வீட்லேயும் சமைக்கணும்னு நினச்சிங்கன்னா ரோபோசெஃப் மினி உங்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும். அதுலேயும் ஒரே டிஃப்ரென்ஸ் என்னென்னா, அங்கே 1000 பேருக்கு சமைக்கிற விஷயம் இங்கே 15 பேருக்கு மேக்ஸிமம் சமைக்க முடியும். இப்போ ரொபோட்டிக் கிச்சனோட ப்ரைஸ் வந்து நீங்கள் சொல்கிற கஸ்டமைசேஷன் படி மாறும். ஸ்டாண்டர்டாக இருக்கிற 2 வெசல் சிஸ்டம் 45 lakhs. வீட்டில் உபயோகப்படுத்துகிற விஷயம் 15 பேருக்கு 24/7 ரன் பண்ணுறது 6 lakhs.